welcome to Stand With Own YouTube channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on App Store, Play Store. BuyMode e-shopping, BuyMode online, BuyMode shopping, BuyMode application. நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டில் திருக்குறள் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருக்குறள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த திருக்குறள் எது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணீர் பற்றின ஒரு திருக்குறள் தான் அது. ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் அன்றாட தேவையில் தண்ணி இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. அந்தளவுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது என்னது ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. அந்த தண்ணி பேஸ் பண்ணின ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நான் வந்து இது வந்துட்டு ஒரு அழகான கிராமத்து சைட்லேருந்து நம்ம ஒரு 1090-80 அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். அப்போக்கும் இப்போக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி சொல்கிறோம், ஒரு கிராம வீடு, அழகான கிராம வீடு இருக்கும். நம்மளை சுற்றி நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வச்சு பயிர் வச்சு ப்ளஸ் நாட்டு நடுறது, கலப்பு நடுறது எல்லாமே பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விவசாயங்கள் வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து விவசாயத்தின் மூலிமா நம்ம என்ன பண்ணோம், நிறைய பொருட்களை ஈட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ வந்து நம்ம அவ்வளோக்கு நம்மளுக்கு அந்த டைம் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம், அந்தளவுக்கு டெக்னாலஜிலாம் ஒன்றும் வளரலை. அப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னாலஜியில் தான் இருந்துச்சு. நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நாற்று நட்டுறதாகட்டும், சாப்பிட்டும், மோஸ்ட்லி வேளாண்மையை தான் வேளாண்மை நம்பி தான் இருந்தோம். அந்த வேளாண்மை எதை நம்பி இருந்துச்சுன்னா தண்ணீரை பற்றி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நிறைய ஆறு, குளம், ஏரி, குட்டைகள் எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இதுவும். பட் ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக நேச்சுரல் சீனரிஸ் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இந்த காலத்தில் அப்படி இருக்கானா கிடையாது. ஏன் தண்ணீர் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சமாயிடுச்சு. முதல்ல எதனால் தண்ணீர் பஞ்சம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தாறுமாறாக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் மெயின் ரீசன் என்ன, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த காலத்தில் வந்து நிறைய மரங்களில் வந்து என்ன பண்ணிருக்கோம், வளர்த்து நல்லா பச்சை பசேல் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். பட் நாம் என்ன பண்ணியிருக்கோம், அந்த மரங்கள்லாம் என்ன பண்ணோம், வளர்க்குறதுக்கு பதிலாக இந்த காலத்தில் அட் ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு மரத்தையும் என்ன பண்ணுறோம், வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். வெட்டி அடுக்கி வச்சுட்டு நம்ம டெக்னாலஜி அப்படிங்கிற பேரில், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஒரு நகரமயமாக்குறோம், சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றையும் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்பன் சைடு ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அந்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இப்போ கிராமத்தை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. அந்த அளவுக்கு முன்ன பார்த்து அந்த செழுமையும் வளமையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டோம், அப்படியே ரொம்ப காஞ்சி போயிருக்கு. இதுக்கெல்லாம் மேஜர் ரீசன் என்னவாக இருக்கும், தண்ணீர் தான். மரம் வெட்டினதுனால நமக்கு தண்ணீர் இல்லை. அப்படி தண்ணி இல்லாமல் போனதுனால என்ன பண்ணி விவசாயம் அப்படிங்கிறது ஒழுங்காக நடக்கலை. அப்படி விவசாயம் ஒழுங்காக நடக்காததுக்கு மேஜர் ரீசன் வந்து அப்போ சாப்பாட்டுக்கு நம்ம என்ன அந்த காலத்தில் விவசாயம் இருந்துச்சு, நம்ம சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ விவசாயம் அப்படிங்கிறது இல்லாமலே போகுது. ஏன்னா தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அப்படி தண்ணி இல்லாததுனால விவசாயம் பண்ணாததுனால நம்ம சிலருக்கு என்ன பண்ண, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு உணவு தேவைக்கு நம்ம குடும்பத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி விவசாயம் செய்ய போனால் அதில் ஏதாச்சும் பலன் கிடைக்குதானா, அதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பர்சன் அந்த கிராமத்தில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு, திருட்டு தொழில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சரி வழிப்பறியாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிப்பறி பண்ணி அதுலேயும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து போலீஸ்கிட்டேயே மாட்டிக்கிறது, சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஊர் மக்கள்கிட்டயே என்ன பண்ணியிருக்காங்க, போய் மாட்டிக்கிட்டு அதனால் அவங்களுடைய ஒழுக்கம் என்ன பண்ணுறது, ரொம்ப ரொம்ப இல்லாமலே போயிடுது. ஓகேங்களா, இப்போ வந்து அவங்கள என்ன பண்ணி ரொம்ப தரக்குறைவாக நடத்துறது, அவங்கள தரக்குறைவாக பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நடத்துகிறாங்களா, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நீர் இல்லாமல் உலக உயிர்கள் வாழ முடியாது. அந்த நீருக்கு காரணமான அந்த நீர் வந்து மழை இல்லாமல் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நீர் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவையானது. அது இல்லாட்டி நம்மளுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாம் என்ன ஆகிடும்னா இல்லாமலே போயிடும். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது நீர் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணது, ஒழுக்கமே இல்லாமல் போயிடும். அந்த நீர் இல்லைனா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன பண்ண, சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு தொழில் அது மாதிரி மேற்கொள்ளும் போது நமக்கான திருட்டு தொழில் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கான அந்த இதுவே கிடையாது, ஒழுக்கமே அப்படிங்கிறது என்ன பண்ணும், இல்லாமல் போயிடும். அதுதான் இன்றைக்கான திருக்குறள். நெக்ஸ்ட் திருக்குறளை பார்க்கலாம். பை பாய்.